ஓகே, குட் மார்னிங் மேம். அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு எஸ்எஸ்சி டாப்பிக்கில் இருந்துட்டு எஸ்எஸ்சிஜிஏல கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். சரி கூட வந்துட்டு ஓகே, now look at the first question. If y plus z which is equal to 2x, then the value of y minus x plus x upon z minus x அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே y minus x and z minus x இருக்கிறதுனால இந்த 2x நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus x அப்படி நம்ம எழுத போகிறோம். இப்படி எழுதணும்னா y plus z which is equal to x plus x வருங்களா. ஒன்று y minus x கண்டுபிடிக்கலாம், or else z minus x கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இங்கே y minus x கண்டுபிடிக்கிறேன். ஸோ y minus x which is equal to x minus z அப்படின்னு சொல்லாங்களா. y minus x which is equal to x minus z அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஆனால் இங்கே என்ன இருக்குது, z minus x இருக்குது. சரிங்களா. அப்போ அந்த z minus x if you want to make it as x minus z னா so we have to take another minus symbol outsideங்களா. அப்படி எடுத்தோம் அப்படின்னா y upon y minus x ஸோ ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறோம் வந்துட்டு x upon மைனஸ் சிம்பிள் நான் வெளியே எடுத்துன்னா நமக்கு என்ன ஆகிடும், x minus z ஆகிடும். x minus z ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த சைனோட வந்துட்டு டிவிஷன். ஸோ ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் அப்படிங்கிறது இல்லைங்களா. அதே மாதிரி இந்த எக்ஸ் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ முன்னாடி இருக்கிற ஒய் அப்பான் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் டிவைட் பை மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தான். ஸோ எக்ஸ் அப்பான் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இசட் we can substitute the value of y minus x. ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டர் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது அந்த நியூமரேட்டரை அடிஷனாக இருந்தால் ஆட் பண்ணிப்போம், சம்மராக இருக்குது மைனஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். என்ன ஆப்ரேட்டர் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒய் மைனஸ் எக்ஸு. ஸோ அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1. அப்போ அந்த கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர் என்ன, 1 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போமா. ஸோ ரெண்டாவது கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 53 xy which is equal to 14, where x is greater than 0, y is greater than 0. Then the value of x minus y divided by x plus y அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்துட்டு இது எப்படி பண்ணலாம், நம்ம have to find out the value of x minus y as well as என்னதுங்க x plus y அப்படின்றோம். அப்போ இந்த அல்ஜிப்ரா ஐடென்டிஸ் ஃபார்முலா வந்துட்டு a minus b whole square a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம x minus y as well as x plus y கண்டுபிடிக்கலாமா, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ x minus y whole square which is equal to x square plus y square minus என்ன இருக்கும் 2xy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. the same manner x plus y whole square ஃபார்முலா என்ன, x square plus என்னதுங்க y square plus என்னதுங்க 2xy அப்படின்னு சொல்லுவோமா, என்னதுங்க 2xy அப்படின்னு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we can easily find the value of x minus y as well as x plus yங்களா. அப்போ x square plus y square வேல்யூ கொடுத்துருக்காங்க 53 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. அப்போ 53 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 14 போது வந்துட்டு 28. 53 மைனஸ் 28 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 25 அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு என்னது x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரு. பட் we have to find the value of என்னதுங்க x minus y. அப்போ x minus y என்னும்போது ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிடைக்கும். ஏன்னா இங்கே டிகிரி என்னவா இருக்குது, 2 இருக்கு. அப்போ ப்ளஸ் 5 இருக்கலாம் அல்லது மைனஸ் 5 இருக்கலாம். ஸோ இந்த சேம் மேனர் we have to find out the value of another x plus y whole square. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, நோன் வேல்யூஸ் 53 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 24. ஸோ 24 into 2 48 சாரி 14 இல்லைங்களா, 24 போட்டேன். அப்போ 14 டைம்ஸ் ஆஃப் 2 என்னது வந்துட்டு 28 ப்ளஸ் 53 என்னதுங்க 81. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 உங்களுக்கு என்ன கிடைக்கும் வந்துட்டுங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 கிடைக்குங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 9. therefore the value of x plus y இங்கே பவர் டிகிரியாக இருக்கிறதுனால பவர் 2 இருக்கிறதுனால ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 9. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்பான் என்னது வந்துட்டுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒயோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னது 5, எக்ஸ் ப்ளஸ் ஒயோட வேல்யூ என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 9. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுக்கு கேன்சல் பண்ணிட்டு 5/9 போட்டுருவாங்க, தப்பு. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் டிவைட் பை ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு the same manner மைனஸ் டிவைட் பை மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. இதே ப்ளஸ் அப்பான் மைனஸ் என்னும்போது என்ன இருக்கும் மைனஸ்னு வரும். the same manner மைனஸ் அப்பான் ப்ளஸ் என்னும்போது என்ன வரும் வந்துட்டுங்க மைனஸ் தான் வரும் வந்துட்டு. ஓகேங்களா.
So 5/9. So we have to choose the answer என்னது A. So plus or minus 5/9. ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருந்தோம்னா வித்தின் வந்துட்டுங்க 10 செகண்ட்ஸில் இந்த கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்க முடியும், ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் என்னவா இருக்குது, 14 இருக்குது. அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் வந்துட்டு 14 கிடைக்கணும் வந்துட்டு. சரிங்களா? அதே ரெண்டு நம்பரோட ஸ்கொயரோட சம் என்ன இருக்கணும், 53 இருக்கணும். அப்போ என்ன சான்சஸ் தான் இருக்குது பாருங்கள் வந்துட்டு. இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர் 14னா 1 and 14 எழுதலாம். ஒன்று அதர்ஸ் 14 × 1 ஒன்று தான். இல்லை 2 × 7 தானே எழுத முடியும். இப்போ 14 ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் நம்பரில் எத்தனை வேஸ்ட்டாக எழுத முடியும், 2 வேஸ்ட்டாக தான் எழுத முடியும். 1 × 4 ஒன்று 2 × 7 தான். இப்போ 1 × 4 வரதுக்கான சான்சஸ் இருக்கானா இல்லை. ஏன்னா வந்துட்டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் என்னது ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் தோஸ் டூ நம்பர் ஷுட் என்னது 53 தான் இருக்கணும் வந்துட்டு, இல்லைங்களா? ஆனால் இப்போ 14ன்னு வரும்போது 14ன்றது ஸ்கொயரோட வேல்யூ என்னதுங்க 196. சரிங்களா? அப்போ விச் இஸ் மோர் தென் இருந்துட்டு 53 இருக்கிறதுனால அந்த வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணுற நெசசிட்டி இல்லை. அப்போ 2 and 7 கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்குறீங்க. 7 × 14, 7 ஸ்கொயர் 49, 2 ஸ்கொயர் என்னது வந்துட்டு 4, அப்போ 53 கரெக்டாக ஹிட் ஆகுது. அப்போ தர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 2 இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ என்னது 7, ஆர் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 7 இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ என்னது 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்கனால 2 - 7 என்ன கிடைக்குதுங்க -5, ஆர் 7 - 2னா என்னதுங்க +5. ஆட் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. 7 + 2 போது வேறு that of only. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/9 சொல்லிடலாம். ஸோ வித்தின் 10 செகண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் என்ன பண்ணிருக்க முடியும், பண்ணிருக்க முடியும், செஞ்சிருக்க முடியும். ஓகேங்களா? கொஷின் போவோமா? ஓகே, அப்போ அடுத்த கொஷின் பார்க்குறீங்க. x + y = 5 and xy = -2. then find the value of x³ + y³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. சார் அப்போ x³ + y³ ஃபார்முலா நமக்கு தெரியணும் இல்லையா முதல்ல, இல்லையா? அப்போ x³ + y³ ஃபார்முலா என்ன, x + y into x² - xy + என்னதுங்க y². அப்போ x³ + y³ ஃபார்முலா என்னது, x + y into x² - xy + என்னதுங்க y² அப்படின்னு நம்ம சொல்லணும், செய்யணும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் வந்துட்டு, x + y அவன் கொடுத்துட்டான், சரிங்களா? xyயும் கொடுத்துட்டான். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுங்க x² and y². அப்போ x², y² எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த ப்ரீசீடிங் சம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா, யூசிங் த ஃபார்முலா x + y whole square. அப்போ x² + என்னதுங்க y² + என்னதுங்க 2 times of xyங்களா, x² + y² + என்னதுங்க 2 times of என்னதுங்க xy. அப்போ x² + y² வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க, அதுதான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? x + y வேல்யூ என்ன இருந்துட்டுங்க 5. இப்போ 5². இப்போ எனக்கு தேவையானது இதுதான். ஸோ அப்போ அந்த ப்ளஸ் 2 times of -2, 2 × 2 4. ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்களா. அப்போ அந்த கொஷின் மார்க்குன்றது என்னது x² + y². 5² 25. ஸோ -4 இன்சிடென்ஸ் ஆகிடும், +4 ஆகிடும். ஸோ 25 + 4 உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 29 அப்படின்னு 29 கிடைக்கும். அப்போது அதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா going to get the value of என்னதுங்க x³ + என்னதுங்க y³. அப்போ x³ + y³ பண்ணும்போது x + y வேல்யூ என்னதுங்க கொடுத்துருக்காங்க, given value 5 into, சரிங்களா? இப்போ x² + y² வேல்யூ என்னது வந்துட்டுங்க 29. -xyன்னு கொடுத்துருக்காங்க. -xy போது இங்கே xy வேல்யூ -2. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும், உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போது 29 + 2 அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ 31 times of 5 உங்களுக்கு என்ன கிடைக்கும் வந்துட்டு 29 + 2 31. 31 times of 5 என்னது 155ங்களா, 150. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? So now we'll move on the next question. Fourth பாருங்க. If a is equal to cube root of 3a square minus 19 plus 3, then the value of a cube minus 12a square plus 27a. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆனால் இதுலேருந்து தானே இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க. இதில் +3 இன்சிடென்ஸ் என்ன ஆகிடும், ஏன்னா இந்த கியூப் ரூட் கேன்சல் பண்ணணுன்றதுனால வந்துட்டு நீங்கள் ஹோல் கியூப்னு பண்ணும்போது கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த கான்ஸ்டன்ட் வேற +3 வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு பாருங்க. அப்போ என்னோட -3 ஆகிடுமா, +3. அப்போ a - 3. இப்போ கியூப் ரூட் ஆஃப் என்ன வருங்க 3a² - 19ங்களா. இப்போ கியூபிங் ஆன் போத் சைடு
அப்போ கியூபிங் ஆன் போத் சைடுனும் போது வேல்யூ மாறுங்களா? மாறாதில்ல. கியூபிங் ஆன் போத் சைடுனும் போது இப்போ ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுறோம், ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம்? கியூப் பண்ணுறோம். அப்போ கியூபிங் ஆன் போத் சைடு. அப்போ என்ன ஃபார்முலா வருது? a மைனஸ் பி ஹோல் கியூப்கான ஃபார்முலா வருது. அப்போ a மைனஸ் பி ஹோல் கியூப்கான ஃபார்முலா எது? a கியூப் என்னதுங்க? a கியூப் மைனஸ் 3 a ஸ்கொயர் b, b ஓட வேல்யூ என்னதுங்க? 3ஆ? ப்ளஸ் 3a b ஸ்கொயர், b ஸ்கொயரோட என்னது? 3 ஸ்கொயர் தானே? மைனஸ் b கியூப், b ஓட வேல்யூ என்னதுங்க? 3ஆ? அப்போ 27, 3னா 3 கியூப். சரி, அப்போ இந்த கியூப் ரூட் எதுவும் கேன்சல் ஆகிடுங்களா? nth ரூட் ஆஃப் எக்ஸ், nth ரூட் ஆஃப் எக்ஸ் கேன் பண்ணி எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என்னங்களா? அதே மாதிரி a டு தி பவர் ஆஃப் m ஹோல் டு தி பவர் ஆஃப் n அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்? a பவர் ஆஃப் m இன்ட்டு என்னங்களா? அப்போ ஆப்வியஸாக இங்கே என்ன இருக்கும்? 1/3 வரும். இந்த 3யும் 1/3 கேன்சல் ஆகிடுமா? ஆமாவா இல்லைங்களா? கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3a ஸ்கொயர் மைனஸ் 19 இருக்குங்களா? 3a ஸ்கொயர் மைனஸ் 19 இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளை பண்ணணும். ஓகே, அப்போ a கியூப் 3 3 9, 9a ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்னதுங்க? 9. அப்போ 9 டைம்ஸ் ஆஃப் 3 என்னதுங்க? 27a மைனஸ் 3 கியூப் என்னதுங்க? 27ங்களா? 3a ஸ்கொயர் மைனஸ் 19. ஓகே, இப்போ பார்க்குறீங்க இந்த ப்ளஸ் 3a ஸ்கொயர் இன்சிடென்ட்ஸ்னா என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ 9 + 3 12 ஆகிடுதா? அப்போ a கியூப் மைனஸ் 12a ஸ்கொயர், 12 என்னதுங்க? a ஸ்கொயர் ப்ளஸ் 27a. இந்த மைனஸ் 27 அந்த சைடு போகணுமா? போச்சுன்னா, ஏன்னா இதுதான் கேட்டிருக்காங்க, கேட்டிருக்கே அதுதான். ஸோ அந்த ஃபார்மேட் கரெக்டாக வந்துச்சா? அப்போ மைனஸ் 27 போச்சுன்னா ப்ளஸ், அப்போ 27 மைனஸ் 19 இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இப்போ வேல்யூ என்ன கிடைக்குது? 8. ஸோ இப்போ ஆன்சர் என்னதுங்க? 8. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது இங்கே வந்துட்டு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும்? a மைனஸ் பி ஹோல் கியூப் என்ன? a மைனஸ் பி ஹோல் கியூப். அப்போ a மைனஸ் பி ஹோல் கியூப்கான ஃபார்முலா என்னது? a கியூப் மைனஸ் என்னதுங்க? 3a ஸ்கொயர் b ப்ளஸ் என்னதுங்க? 3ab ஸ்கொயர் ப்ளஸ் என்னதுங்க? சாரி மைனஸ் என்னதுங்க? b கியூப் மைனஸ் என்னதுங்க? b கியூப். சார் மைனஸ் கொடுத்தாலும் சரி சார், ப்ளஸ் கொடுத்தாலும் என்ன சார் பண்ணுறது? a ப்ளஸ் பி ஹோல் கியூப்னா அப்படிங்க ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகும். என்னது? ப்ளஸ் ஆகும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்புறம் law of indices and surds, a to the power of m whole to the power of n is equal to a to the power of m plus n, m into n. a to the power of, இது வந்து a to the power of m whole to the power of n. இப்போ அந்த பவர்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ nth root of xன்றது என்ன பண்ணுறோம்? x to the power of n. ஏன்னா அது கேன்சல் பண்ணுறதுக்காக. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ஓகே, I hope you all understand. Shall we move on next? Okay, so fifth question பார்க்குறோம். If p is equal to minus 30 and q is equal to 75, r is equal to 45, then find the value of p minus q whole square, q minus r whole square plus p minus r whole square. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கண்டிப்பாக டைம் டேக் ஆகுமா? ஆகாதா? நிச்சயமாக ஆகும். அப்போ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க வந்துட்டு இங்கே பி கியூஆர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது மாதிரி சொல்கிறேன் வந்துட்டு. இப்போ பி கியூபே ப்ளஸ் என்னது வந்துட்டுங்க? கியூ கியூபு ப்ளஸ் என்னதுங்க? ஆர் கியூப் மைனஸ் 3p qr which is equal to p plus q plus r times of என்னன்றாங்க வந்துட்டுங்க? p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் என்னதுங்க வந்துட்டுங்க? r ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இதை வேற எப்படியா ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா சார்? இங்கே எதுவுமே இல்லைங்களே. இதை வேற மாதிரியும் எழுத முடியும். இப்போ p plus q plus r, p plus q plus r whole square minus 3 times of ab plus bc plus ca ரீரைட் பண்ண முடியுமானா? முடியும். சார் இது எப்படி சார் ரீரைட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ஜிப்ரா ஐடென்டிஃபிகேஷனோட ஃபார்முலாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் வந்துட்டு. ஏன்னா இது வந்துட்டு எஸ்எஸ்சி 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அவுட் ஆஃப் 25 வந்துட்டு 3 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 40 ஃபார்முலாஸ் பக்கம் வரும் வந்துட்டு. சரிங்களா? வந்துட்டு அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டாபிக் ரொம்ப என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், செய்ய முடியும். சார் இது எப்படி சார் கொண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நமக்கு தெரியல ஃபார்முலா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் என்னதுங்க? சி ஸ்கொயர் ப்ளஸ்
2 டைம்ஸ் ஆஃப் என்னதுங்க ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் என்னதுங்க சிஏ ப்ளஸ் என்னதுங்க சிஏ. ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம ரெட்ரீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்ம தேவையானது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் எழுதுறேன் சரிங்களா. அந்த ஃபார்மேட்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி எழுதிருக்கோம் செஞ்சுருக்கோம் சரிங்க. மைனஸ் ஏபி மைனஸ், அப்போ நான் என்ன பண்ணுறேன் 2ஏபியை ப்ளஸ் 2ஏபியை ஆட் பண்ணி மைனஸ் 2ஏபி அப்படியே இதை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ண வேல்யூ மாறுமானா மாறாது. அதனால தான் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு வரும். ஓகேங்களா? சரி, வேற மாதிரி சார் என்ன சார் இந்த ஃபார்ம் கூட இல்லைங்களே இந்த ஃபார்ம், சரி இங்கே இது வேற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஃபார்ம் என்னன்றது சொல்லலாமா? ஆர் சரிங்களா, இங்க பாருங்க பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் முன்னாடி ஒரு 1/2 சரிங்களா. ஸோ பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கியூ மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ், பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அடுத்து என்னதுங்க ஆர் மைனஸ் பி ஆர் பி மைனஸ் ஆர் இதனால போட்டுக்கலாம் ஆர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆர் பி மைனஸ், ஏன்னா நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் சரி பாசிட்டிவ் ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்ம்லேயும் எழுத முடியும். என்ன பண்ண முடியும் இந்த, சார் இது எப்படி சார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா அந்த ஃபார்மேட் இங்கே இருக்குல்ல இதில். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுக்கிறேன். இப்போ நான் 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்துனா வேல்யூ மாறுமா? மாறாது இல்லைங்களா? இது எப்படி கொண்டு வந்தன்றதை ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ 2/2 அப்படின்னு போடுறேன். அப்போ மேலே இருக்குது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆருங்களா, பி ஸ்கொயர் பிளஸ் என்னதுங்க கியூ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏன்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 2 உள்ளே கொண்டு போனால் உங்களுக்கு என்ன இருக்கும் 1/2 டைம்ஸ் ஆஃப் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் சரிங்களா. அப்போது உள்ளே கொண்டு போனால் 2p ஸ்கொயர் வருமா, நான் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி கியூ 2 டைம்ஸ் ஆஃப் கியூ ஸ்கொயர் வருமா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த பாயிண்ட் புரியுதா? 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்னது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே 2ab சரி ஏபின்னு போட்டுட்டுன்னா இங்கே பிக்யூன்னு வரும் இல்லையா. ஸோ இங்கேயும் ஏபின்னு தான் போட்டுட்டேன், சாரி அது பிக்யூ, ஜெனரலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி போட்டுட்டேன் நான். ஓகே, ஏன்னா இங்கே பிக்யூ ஆர்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்டாக நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லுவோம், அதெல்லாம் எக்ஸ்ஒய் தான் சொல்லுவோம். இங்கே நான் பிக்யூன்னு சொல்கிறதுனால அப்படியே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பிக்யூஆர் ஸ்கொயர் என்ன போட்டோம் வந்துட்டு பிக்யூன்னு வரணுமா மைனஸ் பிக்யூ, அடுத்து என்னது வந்துட்டுங்க கியூஆர், அடுத்தது வந்துட்டு பிஆர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே போடும்போதும் அதை நான் பிக்யூஆர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மைனஸ் பிக்யூ கியூஆர் அடுத்து என்னதுங்க ஆர்பி, அதே மாதிரி இங்கே என்னது வந்துட்டுங்க பிக்யூ கியூஆர் ஆர்பி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ பண்ணும்போது இங்கே மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பிக்யூவா மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கியூஆரா மைனஸ் என்னது 2 டைம்ஸ் ஆஃப் பிஆருங்களா. இப்போ இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதில் தான் அப்படியே ரெட்ரைவ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? பாருங்க பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq அதுதான் p மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயரா. அதே மாதிரி பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் என்னதுங்க 2pr அதுதான் ஆர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரா. அடுத்தது கியூ ஸ்கொயர் அடுத்தது ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2qr அதுதான் அந்த கியூ மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயருங்களா. அவ்வளோதாங்க. இது நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபரெண்டாக தெரியணும். இப்போ சில பேருக்கு தெரியாதுன்றது முதல்ல நம்ம இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் செஞ்சுருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த சம்ஸ் பார்த்த உடனே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே பார்த்த உடனே இப்போ இந்த பிக்யூ பிக்யூ ஆர்கியூ மைனஸ் 3pr இந்த ஃபார்மெட் எழுதலாம். அப்போ எழுதணும் அப்படின்னா அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்குங்க உங்களுக்கு, இந்த செக்மெண்ட் எழுதுனீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்குமா. ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் எழுதுவீங்க வந்துட்டு இது ஈக்குவல் டு தான் எழுதுவீங்க கரெக்டுங்களா. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சொல்ல வர்றது. சரி இப்போ எல்லாம் இங்கே கீழே இருக்கிறது எழுதுறீங்க இதுவாக எழுதுவீங்களா. எழுதுனீங்கன்னா
இந்த செக்மெண்ட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ பேலன்ஸு 1 அப்பான் என்னன்னு கிடைக்கும் வந்துட்டுங்க. அது கொடுத்துருக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் 1 அப்பான் என்னது, ஏன்னா கீழே தான் வரும் இல்லைங்களா, இதுதான் எழுதுவோம் 1 அப்பான் 1/2 டைம்ஸ் ஆஃப் என்னதுங்க பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு எழுதுவோமா? இந்த 2 மேலே போயிடுமா? ஆமா இல்லைங்களா? அப்போ -30 ப்ளஸ் 75 ப்ளஸ் 45 தான். அப்போ இதில் வந்துட்டு 45 - 30 என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 15 கிடைக்கும். 15 + 75 என்னதுங்க 90. அப்போ போட்டு 90. அப்போ 2/90 என்ன கிடைக்குதுங்க 1 என்னதுங்க 45. அப்போ உங்கள் ஆன்சர் என்னது 1/45. ஆக்சுவலாக இது தெரியுதுன்னா டைரெக்டாக வித்தின் வந்துட்டு இதையும் 5 செகண்ட்ஸ்லேயே பண்ணியிருக்க முடியும், செஞ்சிருக்க முடியும். Have to memorize all the formulas. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஏன்னா these are all considered pure maths. இந்த 4 டாப்பிக்ல வந்து 12 கொஷின்றது பெரிய விஷயம் வந்துட்டு 12 to 13 கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் 25 வந்துட்டு. ஏன்னா 4 டாபிக்னும் போது அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, shall we move on next? அடுத்து பாருங்க. If 2a minus 1 whole square plus b/3 minus 1 whole square plus c/3 whole square which is equal to 0, then what is the value of a plus b divided by b minus c whole square? இங்க பாருங்க, sum of the square of algebraic value, sum of the square of algebraic value ன்னு சொல்றாங்க. ஈக்குவல் டு 0னா அப்போ கண்டிப்பா இண்டிவிஜுவல் வேல்யூ என்னவா தானங்க இருக்கணும், 0வா தானே இருக்க முடியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூ. ஏன்னா இங்க வந்துட்டு நெகட்டிவ் நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அது என்னதான் கிடைக்குங்க, பாசிட்டிவா தானே கிடைக்கும். அப்போ 3 பாசிட்டிவ் இன்டிஜர் ஆட் பண்ணா 0 எங்கேயாவது வருமா? வராது. அப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் algebraic sums வந்துட்டு இப்படி எழுதுவாங்க. x minus a whole square, y minus b whole square, z minus c whole square which is equal to 0. இதுதான் வந்துட்டு sum of the square of the algebraic sums வந்துட்டு equal to 0னா டெஃபினட்டா இண்டிவிஜுவல் டேர்ம் என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? 0வா தான் இருக்க முடியும். ஏன்னா 3 பாசிட்டிவ் இன்டிஜரை ஆட் பண்ணா இங்கேயாவது 0 வருமா? வராது இல்லையா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், therefore the value of x is equal to a, the value of y equal to என்னதுங்க b, the value of z is equal to என்னதுங்க c அப்படின்னு சொல்லலாம். The same manner we can find out the value of another வந்துட்டுங்க a b c யா. அப்போ இங்க பாருங்க 2a minus 1 is equal to 0வா? அப்போ 2a minus 1 is equal to 0. அதே மாதிரி b/3 minus 1 is equal to 0வா? அதே மாதிரி c plus 3 is equal to 0வா? ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்கான், sum of the square of algebraic sum equal to 0வா இருக்கு. அப்போ உங்களுக்கு a ஓட வேல்யூ என்ன இருக்கும் 1/2. b ஓட வேல்யூ என்ன இருக்கும், இந்த மைனஸ் ஒன் பிளஸ் ஒன்னா அப்போ 3. c ஓட வேல்யூ என்ன இருக்கும், பிளஸ் -3 அப்படின்னு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஸோ a is equal to என்னன்னு சொல்லலாம் வந்துட்டு 0.5 கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னு சொல்லலாம் 0.5. ஏன்னா இங்க ஆட் வர்றதுனால கொஞ்சம் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றது. ஓகே, அப்போ a plus b டிவைட் பை என்னதுங்க b minus c ன்னு சொல்றேன். அப்போ 3 plus 3 0.5 என்னது 3.5யா? இங்க ரெண்டுத்துக்கும் மைனஸ் தான் கொடுத்துருக்கான். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகிடும் இல்லையா? b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ -3. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், அப்போ 6ஆ? அப்போ இது 35 பை என்னது 60, 35/60 அப்படின்னும் போது 7/12. ஏன்னா என்ன காமனா இருக்கு 5 காமனா இருக்கு. அப்போ 7/12. இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. இங்க ஒரு பாயிண்ட்ஸ் நியூ கான்செப்ட்ஸை பார்த்தோம்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம்ஸ் என்னவா இருக்குங்க ஈக்குவல் டு 0வா இருக்கு. சரிங்களா? அப்படின்னா இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் என்ன எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம், 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பார்க்குறீங்க. if x plus y plus z is equal to 18 equal to 108 then the value of அப்படின்றான். சார் இது இங்கே ஒரு பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த a plus b c whole square is equal to a square plus b square plus அதே ஃபார்முலா தான் இப்போ அப்ளை பண்ணுறேன். அப்போ பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்கொயர் இருக்கு x plus என்னது y plus z ஹோல் ஸ்கொயருங்களா. அதுக்கு ஃபார்முலா என்னது இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus என்னதுங்க z ஸ்கொயர். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? plus 2 times ஆஃப் என்னதுங்க xy plus yz plus என்னதுங்க zx ஃபார்முலா தான். ஓகே, x plus y plus z என்னது 18, அப்போ 18 ஸ்கொயர் எனக்கு தேவையானது தான். x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus என்னதுங்க z ஸ்கொயரா. இந்த பாயிண்ட் புரியுது இல்லையா? அப்போ உங்களுக்கு பாருங்க இதனுடைய வேல்யூ என்னது 108ஆ. 2 times ஆஃப் 108 உங்களுக்கு என்ன கிடைக்குது, times ஆஃப்
மாடுலஸ் 216 அப்போ 18 ஸ்கொயர் என்னது 324 மைனஸ் என்னது 216. இதை பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு வேல்யூ என்ன தான் கிடைக்குது வந்துட்டு 108 தான் கிடைக்குது. தெரியுதுங்களா? இதனோட வேல்யூ என்னது 108. சரி சார், இப்போ இதனுடைய வேல்யூ 108ன்னு கிடைக்குது. இதை வச்சு என்ன சார் பண்ணுறது? எப்படி சார் வந்துட்டு எக்ஸ் ஒய்லாம் இதை கண்டுபிடிக்கிறது? 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது, 3 எதாவது பண்ண முடியுமா? கொஞ்சம் இது 108 108ன்ற எதுன்னு கொடுத்துருக்கானா? அப்போது இந்த வேல்யூக்கு பதிலாக xy ப்ளஸ் yz ப்ளஸ் zxன்னு போடணும். போட்டுட்டு multiplying 2 on both side. multiplying என்னதுங்க? 2 on both side. அப்போ multiply 2 on என்னது? both side. என்னதுங்க? both side. பண்ண என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2z ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கும்? 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. ப்ளஸ்ஸாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? அப்போ முன்ன பண்ணவேன், இங்கே பண்ண பாருங்க, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2zx. அடுத்தது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2yz ஈக்குவல் டு 0 வந்துச்சா? அப்போ இது எப்படி எழுதலாங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? புரியுதுங்களா? இது என்ன பண்ணலாம்? z மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை எக்ஸ் மைனஸ் இசட்னாலும் ஒன்று தான். அடுத்தது ஒய் மைனஸ் இசட் என்னது? ஹோல் ஸ்கொயருங்களா? இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால equal to 0 க்கு கெட் பண்ணினா from that we can say x is equal to y equal to z ன்னு வந்துடுச்சிங்களா? ஆமா இல்லையா? ஏன்னா x minus y equal to 0 அப்போ x is equal to y, z minus x is equal to 0, z is equal to x, y minus z is equal to 0 அப்போ y equal to என்னது வந்துட்டு z அப்படின்னு வந்துருமா? ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான். அப்போ இங்கே x y z எல்லாமே சேமாக இருக்குது, மேலேயும் வந்துட்டு வேரியபிள் கீழே இருக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு அந்த 2 3 5 ஆட் பண்ணிக்கலாம், டிவைடட் பை கீழே ஒரு 2. ஸோ என்னது 10 டிவைடட் பை 2. அப்போ 10/2னா என்னதுங்க? 5. அப்போ உங்கள் ஆன்சர் என்னது? 5. அதுங்க 5. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான மாடல்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் இது என்னது? சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு 0 தான். அந்த இடத்துல இப்படி தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியோட இந்த ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டி, ஏன்னா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ ஒரு 3-4 கொஷின்ஸ் அப்படி தான் வரும், பார்ப்போம். ஸோ 8th one, if m plus 2 plus 1 by m is equal to 7, then the value of m minus ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ளஸ் 7 இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடாதா? இப்போ மைனஸ் தான். ப்ளஸ் என்னதுங்க? 1/m ஈக்குவல் டு 0வா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? m minus 5 கிடைச்சிருச்சு, தெரியுதுங்களா? ப்ளஸ் என்னது? 1/m ஈக்குவல் டு 0. சார் இதுல இருந்து எப்படி சார்? இதுவும் சேமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ இது சுட்சமாக இருக்குது. m minus 5 இருக்கு இல்லைங்களா, which is equal to minus 1/m. அப்போ இங்கே பவர் 5 தானே? அப்போ டேக்கிங் 5th root on both சைடா? டேக்கிங் என்னதுங்க? 5th root on both side. அப்போ டேக்கிங் 5th root on both side நான் அப்போ m minus 5 whole to the power of 5 minus 1/m whole to the power of 5 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 to the power of 5 நம்ம மைனஸா? அப்போ 1 divided by m to the power of 5ங்களா? இது என்னதுங்க? m to the power of 5. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே? அப்போ நெட் வேல்யூ என்னவா தான் கிடைக்கும்? இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க m minus 5 whole to the power of 5 plus 1 divided by m to the power of 5. இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 1 divided by m to the power of 5 சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஆப்போசிட்டில். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? 0வா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 0 அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது புரியுதுங்களா?
இது ஒரு அருமையான மாடல் தான். a power 1/3 plus a power 1/3 1 divided by a power minus 1/3 என்பது a power 1 divided by a power 1/3 which is equal to 2. wow, இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இங்கே பாருங்க a power n plus 1 divided by a to the power n வந்துட்டு 2 இருக்குன்னா a should be 1. அப்போ மட்டும்தான் இது புரியுதுங்களா? அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெஷல் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் a power n plus 1 divided by a to the power n which is equal to minus 2ன்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ ஏவோட வேல்யூ என்னவா தான் இருக்கும் வந்துட்டுங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன தான் இருக்கும்? -1 தான் இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ -1, இதனுடைய வேல்யூ -1 தான் இருக்கும். அப்போ மட்டும்தான் இந்த கேசஸ் வந்து சாத்தியிருக்கும். அப்போ a power 1/3 plus 1 divided by a power 1/3 which is equal to 2னா ஆபிஸா the value of a power 1/3 should equal to 1 தான். அப்போ கியூபிங் ஆன் போத் சைடு போது 1 power 3 என்னதான் 3 தான், 1 தான் சார். அப்போ ஏவோட வேல்யூ 1னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது a power 27 plus 1 divided by a power என்னதுங்க 32 which is equal to 1 plus 1 upon 1 power 32 அதுவும் 1 தான். அப்போ 1 plus 1 என்னது 2. இதெல்லாம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட முடியும். அந்த புரியுதுங்களா? இந்த சின்ன சின்ன ஸ்பெஷல் ரிசல்ட்ஸ் தான். ரிசல்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த சம்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், ஈஸியாகவே ஹிட் பண்ண முடியும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க 10th. if x plus 1 by x is equal to 5 then the value of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி சார் பண்ணுறது? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் இல்லை, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. பாருங்க இங்கே இருக்கு இல்லைங்களா? இதில் நான் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். எக்ஸை வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5x minus 4 plus 5/x. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸ் 2x minus 3 plus என்னதுங்க 2/x. அப்போ அந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பாருங்கள். ரெண்டுத்துலையும் காமனாக என்ன இருக்குது? 5 இருக்குது பார்த்தீங்களா? எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு வருதா? இருக்குதா இல்லைங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1/x எடுக்கும்போது ஓவர் ரைட் ஆகிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் என்னதுங்க 1/x. சரிங்க, இது ரெண்டுத்துல தான் எடுத்திருக்கேன். கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், -4 இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி இது ரெண்டுத்துலேயும் காமனாக பாருங்கள் 2 இருக்குது. எக்ஸு ப்ளஸ் என்னது 1/xங்களா -3ங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேலையை தான் கொடுத்துருக்கானா 5. அப்போ 5 times of 5 என்னது 25ங்களா -4. 2 times of 5 10ங்களா 10 -3. இப்போ 21 என்னதுங்க 7ங்களா? ஆன்சர் என்னதுங்க 3. ஸோ பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் மோஸ்ட்டாக நிறைய பேர் x² கண்டுபிடிச்சி பண்ணணும்னால கிடையாது. அந்த மாடலும் ரிப்பீட்டேட்டிவாக கேட்டுருக்க மாடல். ஓகேங்களா? அது எப்படி டக்குன்னு சார் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 5x², இங்கே இருக்கக்கூடிய x² கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்டாகவும் சேமாக இருக்கும். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன வந்துடும், கரெக்டாக அந்த ஃபார்மேட் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. சார் உங்களுக்கு 7th question. If 2x plus 1/3x which is equal to 1, then the value of x power 3 plus 1/216x cube. ஸோ இங்கே 216 இருக்குது. இங்கே எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது இங்கே. அப்போது இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1/6 கியூப்னு வரும் இல்லையா? 6x ஹோல் கியூப்னு சொல்லலாமா? ஓகேங்களா? இங்கே 1x ஹோல் கியூப். அப்போ அந்த 1x இங்கே 6xன்னு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. அப்போது 2x 1/3x which is equal to 1. அப்போ இந்த எங்கள் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 6 நீங்கள் மாற்றணும். 6 மாற்றணும். அப்போ 6 மாற்றினா என்ன பண்ணணும்? 3 6 2ஆல் பெருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே பெருக்குனா மேலே தானே போகும். அப்போ 2ஆல் என்ன பண்ணும்? வகுக்கணும். டிவைடிங் 2 on both side. டிவைடிங் 2 on என்னது வந்துட்டு both side. டிவைடிங் 2 on என்னது both side. அப்போ பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? 2x அப்போ x கிடைச்சிரும். இப்போ 1 என்னது வந்துட்டு
6x which is equal to இப்போ என்ன ஆயிடுச்சு divided by 2 on both side தானே 1 by 2 ஆயிடுதா 1 by 2 அப்போ x plus 1 by 6x which is equal to 2 1 by 2 ஆயிடுது அப்போ இதுதான் நம்ம என்ன பண்றோம் வந்து கியூப் பண்றோம் ஏன்னா கியூப் பண்ணணும் இல்லையா கியூப் பண்ணாதானே உங்களுக்கு அந்த மாதிரி வரும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இது equation 1 வச்சுக்கிறேன் cubing on both side இருக்குது cubing on another அப்போ cubing on both side போது உங்களுக்கு என்ன வரும் x plus நான் எடுத்து எழுதுற மாதிரி 6x whole cube அடுத்தது 1 by 2 whole cube சார் அப்போ a plus b whole cube ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்குங்களா என்ன ஃபார்முலா சொன்ன a plus b whole cubeக்கு வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் போது a plus b a minus b அப்போ a plus b whole cube போது a cube plus என்னது வந்துங்க b cube plus 3a square b plus 3ab square இது வந்துட்டு பாருங்க ஓகே இப்போ இது கொஞ்சம் நம்ம ரீரைட் பண்ணலாம் a cube plus b cube plus 3ab காமன் எடுக்கலாமா ரெண்டு எடுத்தா a plus b கிடைக்குமா a plus b இந்த பாயிண்ட் புரியுதா ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்மேட்டில் அதே தான் இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு நோன் வேல்யூ வந்துட்டு என்னது x plus 1 by 6x நோன் வேல்யூவாக இருக்குது அதனால அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ பண்ணும்போது a cube plus b cube பண்ணும்போது 216 x cube plus 3 times of a into b புரியுதுங்களா b times of a plus b அப்போ a ஓட வேல்யூ x plus b ஓட என்னது 6x 1 by 2 cube என்னது 1 by 8 புரியுதா இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா அதே மாதிரி x plus 1 by 6x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கல்ல கண்டுபிடிச்சோம்ல என்ன நினச்சி 1 by 2 தானே 1 by 2 அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்போ இந்த 3யும் 6ம் கேன்சல் ஆச்சுன்னா 2வா அப்போ இந்த செக்மெண்ட்டோட 1 by 2வா அப்போ எக்ஸ் கியூப் உங்களோட புரிதலுக்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறேன் 216 x cube plus என்னதுங்க இங்கே ஒரு 2 இதனுடைய வேல்யூ ஒரு 1 by 2 ஸோ அப்போ 1 by 2 into இங்கே ஒரு டினாமினேட்டரில் தான் 2 இருக்குது அப்போ 1 by 2 into 1 by 2 என்னது 1 by 4 which is equal to 1 by 8 அப்போது இந்த ப்ளஸ் 1 by 4 அன்சைடு போச்சுன்னா மைனஸ் புரியுங்க அப்போ 1 by 8 minus 1 by 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 1 by 8னு கிடைக்கும் கரெக்டா அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by 216 x cube ஓட வேல்யூ என்னது மைனஸ் 1 by 8 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இது புரியுதா ஏன்னா உங்களுக்கு ப்ளஸ் 1 by 8 இருக்கு அந்த ப்ளஸ் 1 by 4 இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும் இல்லையா இல்லை இது வந்துட்டு என்னது வந்துட்டு எல்சிஎம் எடுக்கிறீங்க எல்சிஎம் 8 சரிங்களா இங்கே என்னது 1 minus 2 வரும் ஸோ நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டாலும் சரி இது வந்து குவார்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குவார்டரில் ஆஃப் ஆஃப் வேல்யூ இந்த டிஃபரன்ஸ் குவார்டர் ஆஃப் ஆஃப் குவார்டர் வந்து என்னது வந்துட்டு எகைன் வந்துட்டு ஆஃப் ஆஃப் த குவார்டர் தான் ஆஃப் ஆஃப் த குவார்டர் போது 1 by 8 ஆனால் இது வந்து சிறுசுலேருந்து பெருசாக கிடைக்கிறதுனால மைனஸ் சிம்பிள்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா அது பாருங்க கொடுத்துருக்காங்க எம் ப்ளஸ் இது ஒரு முன்ன சொன்ன ஞாபகம் இருக்குங்களா a power n 1 divided by a power n which is equal to 2னா இதோட வேல்யூ 1 தான் இங்கே மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதனுடைய வேல்யூ என்னதான் மைனஸ் 1 தான் இதனுடைய வேல்யூ என்னதான் மைனஸ் 1 தான் அப்போ மைனஸ் 1 நீங்கள் கியூப் பண்ணீங்கன்னா இது கியூப் தானே பண்ணுறாங்க அப்போ மைனஸ் 1 நீங்கள் கியூப் பண்ணுறீங்க 1 அப்பான் மைனஸ் 1 மறுபடியும் கியூப் பண்ணுறீங்க அப்போ அதனுடைய வேல்யூ ஆப்வியஸாக என்னவாக தான் இருக்க போகுது வந்துட்டுங்க மைனஸ் 2வாக தான் இருக்க போகுது பாருங்க வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ண முடியும் இப்போ த ஸ்பெஷல் ரிசல்ட்ஸ் ஒன்று ஞாபகம் இருக்குங்களா a to the power of n ப்ளஸ் என்னது 1 divided by a to the power of n which is equal to minus 2னா from that we can say a ஓட வேல்யூ வந்துட்டு என்னவா தான் இருக்கும் வந்துட்டு மைனஸ் 1 தான் இருக்கும் the value of a should be என்ன இருக்கும் வந்துட்டு minus 1 so is it clear ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம் if p square plus 1 by p square minus ஓகே மைனஸ் 1 இன்சிடென்ஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் இப்போ p square plus 1 by p square which is equal to என்னதுங்க 1 இந்த 6ஓட மல்டிபிள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி சார் 6ஐ கண்டுபிடிக்கிறது பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இந்த பவர் சேஞ்சஸ்னு ஒன்று இருக்குது பவர் வந்துட்டு சேஞ்சஸ்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா ஸோ அப்போ பவர் 2லேருந்து பவர் 1 நான் கண்டுபிடிக்கிறேன்
ஓகேங்களா? ஃபார் an எக்ஸாம்பிள் p plus 1 by p ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. p ஸ்கொயர் plus 1 by p ஸ்கொயர் plus 2 times of p into 1 by p. இதெல்லாம் பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ p ஸ்கொயர் plus 1 by p ஸ்கொயர் plus 2. ஸோ அப்போ p plus 1 by p ஹோல் ஸ்கொயர். ஆனால் இப்போ எனக்கு தேவையானது வந்துட்டு சப்போஸ் p plus 1 by p இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? புரியுதுங்களா? அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டான், 1 கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் 2. அப்போ 1 + 2ன்றது என்னது? 3. அப்போ √3. அப்போ p plus 1 by p ஓட வேல்யூ என்னன்னா √3. அப்போ from that we can say the value of p plus 1 by p which is equal to என்னதுங்க? √3. இது ஸ்பெஷல் ரிசல்ட்ஸ்லேயே வரும். p plus 1 by p ஓட வேல்யூ √3 இருந்தது அப்படின்னா, இப்படி √3 அப்படின்னா வந்துட்டு the value of என்னது வந்துட்டுங்க p power 6 minus 1 இருக்கும். புரியுதா? இது ஸ்பெஷல் ரிசல்ட்ஸ். நான் பவர் 2ல இருந்து நான் 1 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் பவர் 2ல இருந்து we have to convert into 1. அப்போ p plus 1 by p ஓட வேல்யூ வந்து √3 இருந்ததுன்னா சார் வந்துட்டு p power 6 ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா சார் -1 இருக்கும். சார் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு இது எப்படி சார், இதான ஸ்பெஷல் ரிசல்ட்ஸ் தான். ஆனால் இதை எப்படி நான் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போதானே உங்களுக்கு புரியும். இப்போ கியூபிங் ஆன் போத் சைடுன்ற என்னதுங்க? கியூபிங் ஆன் போத் சைடு. அப்போ கியூபிங் ஆன் போத் சைடுன்னும் போது உங்களுக்கு என்ன வரும்? a plus b ஹோல் கியூபா ஞாபகம் இருக்குங்களா? a கியூப் ப்ளஸ் என்னதுங்க? b கியூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் p இன்ட்டு 1 by p இன்ட்டு p plus 1 by pங்களா? அடுத்தது என்னது? 3 √3 ஏன்னா √3 ஹோல் கியூப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? √3 ஹோல் கியூப் அப்படின்னும் போது √3 we have to write it how many times sir? 3 times. √3 √3 √3 √3 into √3 என்னது? √3 √3 √3 √3 √3 என்னது? 3 3 times of √3. அதான் இங்கே போட்டேன். கொஞ்சம் p cube 1 divided by p cube கேன்சல் ஆகிடுமா? ஸோ 3. இப்போ தான் p plus 1 by p ஓட வேல்யூ √3 இப்போ 3 √3. அப்போ இந்த 3 √3 3 √3 கேன்சல் ஆகிடுதுங்களா? இப்போ p cube plus 1 by p cube which is equal to 0 இருந்தாலும் is equal to 0 அப்போ 0 இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இப்போ p power 6 plus 1 கீழே p power 3 அப்போ 0 into p power 3ன்னு வருமா? இந்த பாயிண்ட் புரியுதா? அப்படிங்க எழுதுறேன். அப்போ p power 6 plus 1 which is equal to 0 அப்போ p power 6 ஓட வேல்யூ என்னது? -1 +1 ஆன்சர் போச்சுன்னா சார் p power 6 -1 p power 12 என்னவா இருக்கும்? இப்படி ஸ்கொயர் தானே பண்ணணும். அப்போ +1ங்களா? என்னதுங்க? +1. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ இந்த வேல்யூ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? வேல்யூ என்ன பண்ணுறோம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா போதுமானது நமக்கு. இப்போ கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. இப்போ p power 6ம் p power 2ம் கேன்சல் ஆகிடுமா? ஏன்னா இது -1 இது +1. அதே மாதிரி ஈவன் மல்டிபிள் ஆஃப் 6 எல்லாமே என்ன இருக்கும் வந்துட்டு? +1 இருக்கும். ஹார்ட் மல்டிபிள் ஆஃப் 6 எல்லாமே என்ன இருக்கும்? -1 இருக்கும். அப்போ இது வந்துட்டு -1 இது +1. அடுத்து இது என்ன வந்துட்டு -1 ஈவன் மல்டிபிள். இந்த 36 என்ன இருக்கு? ஈவன் மல்டிபிளா போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ இதுவும் +1. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ முன்னாடி இருக்கிற ஒரு 1 இங்கே இருக்கிற ஒரு 1. அப்போ 1 + 1 என்னது? 2. அப்போ ஆன்சர் என்னது? 2. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 2. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நான் டெரைவ் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஆனால் இது எல்லாமே ஸ்பெஷல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு p plus 1 by p is equal to √3 இருந்ததுன்னா p power 6 ஓட வேல்யூ -1. p power 6 ஓட என்னதுங்க? -1. அது எப்படி வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதான் ஷோ பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னே ஹிட் பண்ணுறது தான். பார்த்தோன்னே என்னது? ஹிட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த செக்மெண்ட்டும் புரிதலுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ பாருங்க 14th பாருங்க a square equal to b square c square then the value of a plus 2 b plus 2 c plus 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் ஆன் பண்ணுங்களேன். எல்லாத்தையும் ஆட் ஆன் பண்ணுங்க. ஆட் ஆன் பண்ண என்ன கிடைக்கும்? a ஸ்கொயரு ப்ளஸ் என்னது? b ஸ்கொயரு ப்ளஸ் என்னதுங்க? c ஸ்கொயரா? இப்போ ஆட் ஆன் பண்ணும்போது b அப்போ ஒரு a
இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் பேலன்ஸ்? வெறுமனே ஏ பி சின்னு இருக்குமா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ப்ளஸ் பி மைனஸ் பின்னு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் ஆட் ஆன் பண்ணுற போது அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ பி சின்னு ஆயிடுதா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன சார் பண்ணலாம்? இங்கேருந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத யோசி. இங்கே பிசி அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம அப்சர்வ், உங்களுக்கு புரியுது இல்லையா? அது எல்லாருக்குமே பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 now we have to add all the value, all the value. அப்போ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ஸில் என்ன மட்டும் தான் இருக்குது பாருங்க, ஏ ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஏ மட்டும் தான் ஒரே தான் இருக்கும். ஏன்னா இந்த மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த ஏ மட்டும் தான் இருக்கும். இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிட்டு இந்த பி மட்டும் தான் இருக்கும். இந்த சியும் சரிங்களா, இங்கே இருக்கிற மைனஸ் சியும் கேன்சல் ஆகிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற சி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்கான். அப்போ இதில் இருந்து நம்ம வந்துட்டு வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேல்யூஸ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? சரி, இதை பாருங்க, இதையே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஏ ஸ்கொயர் சரிங்களா, இந்த ப்ளஸ் ஏன்னு இருக்கு சரிங்களா. இதில் இன்னொரு பாயிண்ட் பாருங்க, வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முடியாது சரிங்களா. ஏன்னா நீங்கள் கான்ஸ்டன்ஸ் ஆட் ஈக்குவல் டு என்ன வரணும்? 0 வரணும். ஆனால் அப்படி வரல சரிங்களா. இப்போ இன்னொரு பாயிண்ட் இங்கே கொஞ்சம் நாள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல என்ன சார் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல அந்த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு 0 சரிங்களா. கரெக்டுங்களா? sum of the square of algebraic sums. அதே மாதிரி என்னது? sum of the 3 integers. சரி, அப்போ sum of the 3 integers equivalent to sum of the square of 3 integers or 3 numbers போது this is one and only applicable. எப்போ மட்டும்தான் applicable இருக்கும்? the value of a should equivalent to 1, the value of b should equivalent to 1, the value of c should equivalent to 1. அப்போ மட்டும்தான் இருக்கு. சேமாக இருக்குமா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது வந்துட்டு சம் ஆஃப் 3 நம்பர் ஷுட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் 3 நம்பர். எந்த ஒரு நெகட்டிவ் நம்பருமே வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன் வரதுக்கான சான்சஸ் இல்லை? ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் நம்பரை நீ ஸ்கொயர் பண்ணாலும் உனக்கு என்னதான் கிடைக்க போது வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் வரப்போகுது வந்துட்டு. அப்போ 3 பாசிட்டிவ் நம்பர் உடைய ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு அதே 3 நம்பரோட சம்முக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு எதுக்கு மட்டும்தான் சான்சஸ் இருக்கு? இந்த 3 வேல்யூமே ஒன்னா இருந்தால் மட்டும்தான் சான்சஸ் இருக்கு. 3 வேல்யூமே ஒன்னா இருந்தால் மட்டும்தான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லலாமா? அப்போ 1 அப்பான் ஏ பிளஸ் 2 அப்படின்னு நம்ம என்னது 3 பிளஸ் 1/3 பி பிளஸ் 2 போது அடுத்தது 1/3. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 1/3ங்களா. அப்போ 3 என்னோட உங்களுக்கு கேன்சல். அப்போ ஆன்சர் என்னது 1 அப்படின்னு சொல்லணும். ஒரு அருமையான கொஷின்ஸ் புரியுதா உங்களுக்கு? மீனிங் புரியுது இல்லையா? அந்த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு 0 அதே மாதிரியான மாடல் தான். இப்போ இந்த ரெண்டுமே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தி கிவன் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் 1 அண்ட் ஒன்லி என்னது வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 1. சார் 0க்கும் சாத்தியக்கூறு தானே, 0 வந்து கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? லாஸ்ட் கொஸ்டின் 15 பாருங்க. p கொடுத்துருக்காங்க 75. p டைம்ஸ் ஆஃப் p plus q minus r equal to 75. q times of p plus q minus r is equal to 45. இங்க r ஓகே. இங்க இது அப்படியே இந்த ஃபார்ம்லயே நான் எழுதுறேன். அப்போ இந்த ஃபார்ம்லயே எழுதணும்னா இதில் ஒரு மைனஸ் வெளியே எடுக்கலாமா? ஸோ இப்போ நான் மைனஸ் வெளியே எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ p plus q minus rன்னு வந்துருமா? மைனஸ் வெளியே எடுத்தேன்னா இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 105. இங்கே இந்த மைனஸ் வந்துட்டு நான் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன்னா வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுமா? இப்படி எழுதலாமா? ஈஸியாக முடிஞ்சிடல. இப்போ இது மூணுத்தையும் என்ன பண்ணுறேன்? ஆட் ஆன் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் என்னதுங்க 3. அப்போ ஆட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் 3 டேர்மே காமனாக இருக்கா? காமனாக இருக்கா? அப்போ வெளியே எடுக்கிறேன். இப்போ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் என்னது வந்துட்டுங்க ஆரா. ஓகே. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குதுன்னா ஸோ இங்கே கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்ம அது கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? அப்போ பி ஏன்னா மைனஸ்னு வரணுன்றதுனால வந்துட்டு இந்த இடத்துல மைனஸ் வந்து கீப் இட்.
சரிங்களா? ஏன்னா அது மைனஸ் வரணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த மைனஸ். ஓகே, ஸோ அப்போ பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆர். ஸோ இது மைனஸ் தானே, ஏன்னா வெளியே எடுக்கும்போது பி மைனஸ் கியூ மைனஸ் ஆர். இங்கே பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆர். இது புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஆட் ஆன் பண்ணுறோம். டன் பண்ணால் என்ன வருது? 75 45 4 120 225 225. ஸோ இது வந்துட்டு ஏ பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆர், பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆர். அப்போ வந்து என்ன இருக்குது? பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு வருதா, விச் இஸ் ஈக்குவல் டு 225. 200 பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துங்க? 225. நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்னதுங்க? 15. என்னதுங்க? 15. அப்போது இந்த எக்ஸ்பிரஷனோட வேலை என்னது? 15 இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஈக்குவேஷன் 1ல இருந்து இந்த பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆரோட வேல்யூ வந்து 15 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ கிடைச்சிருமா? இப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? அப்படியே 75/15. இதுதான் பியா. இப்போ கியூன்னும் போது வந்துட்டு 45 டிவைட் பை என்னது? 15. ஆறுன்றது என்னது? 105. இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த வேல்யூ ஆஃப் ஆர் வந்து என்னது? 105 டிவைட் பை என்னது வந்துட்டுங்க? 15. ஆனால் இங்கே கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆர். அதை மிஸ் பண்ணிட்டு புரியுதுங்களா? நான் மைனஸ் தானே வெளியே எடுத்திருக்கேன், நான் மைனஸு வெளியே எடுத்திருக்கேன். அப்போ 75/15 என்ன கிடைக்குது உங்களுக்கு? 15 5 75. 45/15 15 45. அப்போ உங்களுக்கு இது மைனஸ் ஆறு தான், ஆனால் இங்கே ஸ்கொயர் பண்ணுறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து ப்ளஸ் ஆறுன்னும் போது 15 7 105. அப்போ மைனஸ் 7. மைனஸ் என்னது? 7. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் என்னதுங்க? கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணது 49. என்ன 3 ஸ்கொயர் என்னது? 9ங்களா? 5 ஸ்கொயர் என்னதுங்க? 25. அப்போ 25 + 9 + என்னது? 49. 49 5 என்னது வந்துட்டு? 49 9 58. 58 5 63. 63 + 20 83. அதுங்க 80. ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிங்களா? ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.